Hello friends, welcome to Iroda Macha Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான லெமன் ரைஸ் ஒரு வித்தியாசமான முறையில செய்ய போறோம். அது ரொம்ப ஈஸியா சாதம்லாம் வெடிக்காம நம்ம ஈஸியா எப்படி செய்யலாம்ன்றதை பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த லெமன் ரைஸ் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி பெருசு பெருசாகவே கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வந்து வறுக்காத வேர்க்கடலை தான், அதனால் இந்த எண்ணெயிலேயே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துடலாம். ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் தட்டி போட்டாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிடட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இதில் 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம், அதையும் சாறையும் இதில் ஊற்றிடலாம். விதை இல்லாமல் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது 1/4 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி, இதை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் டெய்லி நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் இது. பச்சரிசி, புழுங்கரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியில் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது சாதம் ஒரு வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசம் வச்சு நம்ம கிளறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ எல்லாம் ஒரு பெரட்டியாச்சு. இப்போ நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தேன், தலை தட்டி. இப்போ இதில் 2.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி சாதத்துக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவே வச்சுக்கோங்க. 1 2 2.25 டம்ளர் வச்சிங்கன்னா போதும், சரியா இருக்கும். இப்போ நீங்கள் வாயில் ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு தூவி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சுக்குவோம். பாருங்க, இது வந்து 2 விசில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஜம்முன்னு ஒரு லெமன் ரைஸ் பாருங்கள், அட்டகாசமாக செஞ்சாச்சு. நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்லா உதிரியாக நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஒரு லெமன் ரைஸையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு காயில் ஒரு மசால் வறுவல் மாதிரி ஒன்று பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு இதே மாதிரி ஒரு லெமன் ரைஸ் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மச்ச சமையல். தேங்க்யூ.